Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Salesforce Architecture. ஓகேங்களா? So Salesforce is a multi-tenant architecture. ஓகேங்களா? So multi-tenantனா என்னன்னு பாத்தீங்கன்னா one common application for multiple groups or client. ஓகேங்களா? ஒரு காமனா ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஒரு காமனாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த காமனான ஒரு அப்ளிகேஷனில் வந்துட்டு பர்டிகுலர் லைசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 30 ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கலாம், 20 ப்ராசஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 1000 அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், 1000 விசில் போஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம் சொல்லி அவங்க டிஃபால்ட்டாக ஒரு லைசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து காமன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த காமன் அப்ளிகேஷன் தான் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிளைண்ட் ஏ, கிளைண்ட் பி, கிளைண்ட் சி, எத்தனை பேருக்கு வேணாலும் கிளைண்ட் இசட் டாட் 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 இசட் வரல எத்தனை கிளைண்ட்டுக்கு வேணாலும் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பட் இது அவங்க ஷேர் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான அப்ளிகேஷன் தான் அவங்க ஷேர் பண்ண போறாங்க. ஆனா அவங்க கிளைண்ட்டுக்கே வந்துட்டு சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ சம் மாடிஃபிகேஷன்லாம் அவங்க பிசினஸ் லாஜிக் ஏற்ற மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிஃபைன் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா பேஸும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சர்வர்லயே மல்டிபிள் கிளைண்ட்டுக்கு உண்டான டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ்ன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு சர்வர்னு வச்சுங்க. இதுல கிளைண்ட் ஏ, கிளைண்ட் பி, கிளைண்ட் சி, கிளைண்ட் டி இந்த மாதிரி வந்துட்டு ஒரே ஒரே டேட்டா சர்வர்ல வந்துட்டு மல்டிபிள் கிளைண்ட்டுக்கு உண்டான டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சர்வர் வந்துட்டு ஒரு யூசரோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ காஸ்ட்னா ரொம்ப செலவாகும். அது இல்லாம ஏன்னா அதோட ஃபுல் மெயின்டெனன்ஸ் அதுக்குண்டான நிறைய சார்ஜ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் மல்டிபிள் கிளைண்ட் வந்து சிங்கிள் சர்வர்லாம் அவங்க ஸ்டோர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரே சர்வர்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபுல் சர்வர்னு வச்சுங்க. ஸோ இந்த சர்வர்ல அவங்க ஒரு கிளைண்ட்டுக்கு லைசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் தான் கேட்டிருக்காங்கன்னா இந்த இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் ஒரு கிளைண்ட்டுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளைண்ட் ஏ, கிளைண்ட் பி, கிளைண்ட் சி, கிளைண்ட் டி, இஎஃப், ஜிஹெச், ஐ, ஜேகே, எல்ஓஎம் ஸோ இந்த மாதிரி எல்லா கிளைண்ட்டுக்குமே ஒரே சர்வர்ல வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேல்ஸ்ஃபோர்ஸ் யூசரும் கிடையாது. அந்த ஒரு சர்வர்ல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வந்து ஒரு சர்வர்ல அசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய காஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு உண்டான காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து அதிகமா வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர் மீன்ஸ் ஒன் காமன் அப்ளிகேஷன் ஃபார் மல்டிபிள் குரூப்ஸ் ஆர் கிளைண்ட். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் குரூப்ஸுக்கு காமன் இருக்கு ஒரே அப்ளிகேஷன் தான். நான் இங்க சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒரே அப்ளிகேஷன் தான் மல்டிபிள் கிளைண்ட்டுக்கு அசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டிபிள் கிளைண்ட் யூசஸ் சேம் சர்வர் பட் தே ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஈச் சர்வர். ஸோ இது காமன் சர்வர் தான். ஓகேங்களா? ஆனா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் தனித்தனி ஸ்பேஸா ஒரே சர்வர் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளைண்ட் ஏக்கு இது, கிளைண்ட் பிக்கு இது, கிளைண்ட் சிக்கு இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே ஒரு சர்வர்ல வந்துட்டு செப்பரேட் பார்ட்டா வந்து அலோகேட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இட் மீன்ஸ் டேட்டா ஆஃப் ஒன் கிளைண்ட் இஸ் செக்யூர்ட் அண்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் குரூப்ஸ் ஆர் கிளைண்ட். நீங்க இந்த மாதிரி ஒரே சர்வர்ல வந்துட்டு மல்டிபிள் கிளைண்ட்டுக்கு அசைன் பண்ணியிருந்தாலுமே அந்த டேட்டா வந்துட்டு மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் கிளைண்ட்ஸ். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு உண்டான டேட்டா வந்து இன்னொரு கிளைண்ட் வந்து பார்க்க முடியாது. ஸோ அவங்களோட டேட்டா வந்து பார்க்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தனியாக செப்பரேட் ஃபேஸா வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்றதுக்கு உண்டான ஒர்க் ஆகிறதுனா ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்தா போல. ஜஸ்ட் மல்டி டெனன்ட்னா என்ன, மல்டி டெனன்ட்ல எப்படி சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்துட்டு அசைன் பண்றாங்க, ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு டேட்டா ஸ்டோர் அலோகேட் பண்றாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க இதை வந்து கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்கிடெக்சர் அது என்ன, அதனோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க சொல்லணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா ஒன் காமன் அப்ளிகேஷன் ஃபார் மல்டிபிள் குரூப்ஸ் ஆர் கிளைண்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க சேல்ஸ் வந்து காமனா ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனு அதை வந்துட்டு ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஷேர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு லைசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஷேர் பண்றாங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்டோர் பண்ற டேட்டாவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஒரே சர்வர்ல ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் செப்பரேட்டா ஈச் பிளாக்கா அவங்க அசைன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸோட ஆர்கிடெக்சர் மீன்ஸ் மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. இதுதான் மல்டி டெனன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கலாம். டெவலப்மெண்ட் காஸ்ட் இஸ் மச் ஹை இன் சிங்கிள் டெனன்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ ஒரு சர்வர் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு அசைன் பண்ணும்போது அவங்களுடைய காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? தென் மல்டி டெனன்ட் பிகாஸ் த சிங்கிள் டெனன்ட் ஈச் யூசர் on this application, the maintenance cost is also owned by the single user. So அந்த ஒரு சர்வர் ஒரு சிங்கிள் டெனன்ட் ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் யூசருக்கு வரும். ஆனா இது வந்து பார்ட்டா நிறைய யூசர் நிறைய கிளைண்ட் இருக்கிறதுனால அந்த மெயின்டெனன்ஸ் காசு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கப்படும். அதனால வந்துட்டு நமக்கு வந்து காசு வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? So second point என்னன்னு பாத்தீங்கன்னா to make any update in the application, the developer need to do it in for each client manually. Whereas in the multi-tenant, ஓகேங்களா, the developer need to do it in one place and automatically each client will receive the updated version. So இது வந்து சிங்கிள் டெனன்ட், இது வந்து மல்டி டெனன்ட். ஸோ சிங்கிள் டெனன்ட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கிளைண்ட்டுக்கு ஏதோ உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஏதோ நீங்க அப்டேட் தர போறீங்க அப்படின்னா இந்த கிளைண்ட்டுக்கு தனியாக அப்டேட் தரணும், இந்த கிளைண்ட்டுக்கு தனியாக அப்டேட் தரணும், இந்த கிளைண்ட்டுக்கு தனியாக அப்டேட் தரணும். அதுவே மல்டி டெனன்ட் பாத்தீங்கன்னா இந்த காமனா இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ணா போதும். இங்க இருக்கிற எல்லா கிளைண்ட்டுக்குமே அதே அதை நீங்க என்ன சேஞ்ச் பண்ணுறோ அது வந்து காமனா எல்லாத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணா போதும், அது வந்து எல்லா கிளைண்ட்டுக்குமே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இதனால உங்களோட டைம் மிச்சமாகும் அண்ட் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். இதை நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மெயின் பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இதை தவிர நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ், அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து பேசிக்ஸ் லெவல்ல கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிள். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காமன் அப்ளிகேஷன் வந்துட்டு மல்டிபிள் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஆக்சஸ் தராங்க. ஓகேங்களா? ஆனா அந்த மல்டிபிள் கிளைண்ட்டும் ஸ்டோர் பண்ற டேட்டா பேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே சர்வர்ல தான். ஆனா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணி தராங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இதுல கீழே ஏதாவது கமெண்ட் இருந்தால் லீவ் பண்ணுங்க. ஸோ ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.